பாப்பா குளிச்சது போதும், உள்ளே போ. பாப்பா இங்கே பாத்தியாடா, சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் கேப்டவுன் நகரில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் மக்கள் விலங்குகள் அவதி. எத்தனை டைம் சொல்லிட்டே இருக்கேன், தண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, போ உள்ள. பாப்பா நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன், போயிட்டு வர வரைக்கும் கம்முன்னு இருக்கணும் என்ன. காட்டுக்கு போயிட்டு வரேன். தண்ணி கொண்டாமா. காலையில் தானே தண்ணி போட்டோம், தண்ணி வரல.
காலையில் தானே அவ்வளோ தண்ணி போட்டுவிட்டோம், கொஞ்சம் தண்ணி கூட இல்லை. பாப்பா, பாப்பா எங்கே போயிட்டா? பாப்பா, பாப்பா எங்கேயும் காணோம். பாப்பா, ஏய் பாப்பா, 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 பாப்பா இங்கே இருக்கியா? இங்கே என்ன பண்ணுற? சாரிப்பா, இனிமேல் பண்ண மாட்டேன்ப்பா. ஏன் பாப்பா அழுவுற? என்னாச்சு சொல்லு. ஏன் அழுவுற? என்னது இது? தண்ணி எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விஷயம், அது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி எல்லாரும் அந்த தண்ணியை பாதுகாக்க கற்றுக்கணும். நம்ம காலத்துக்கு மட்டும் தண்ணி தேவைன்னு பயன்படுத்தக்கூடாது. இனி வரப்போகிற எல்லா காலத்துக்கும் தண்ணி தேவைன்னு சிக்கனமாக பயன்படுத்த கற்றுக்கணும். காலையில் ஒரு நியூஸ் படித்து உங்ககிட்ட சொன்னேன்னு கேட்டியா? சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத கஷ்டப்படுற நாளெல்லாம் 0 டேன்னு அறிவிச்சாங்களாம். அது மாதிரி ஒரு நிலைமை நம்ம நாட்டுக்கு வரக்கூடாதுன்னா அதுக்கு நம்ம தான் நம்ம நாட்டுக்கு தண்ணியை பாதுகாக்க கற்றுக்கணும். சரியா? நீரின்றி அமையாது உலகு.